பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அதோ ஆண்மையின் அற்புத வடிவம் வருகிறதா? அந்த மலையை தூக்க ஒரு எலி வருகிறது. இன்று முனிவர் விஸ்வாமித்திரரும் நாம் சிரிப்புக்கு ஆளாக்கப்படுவதைக் கண்டு ரசிக்கிறார். ஏன் சிறு பிள்ளையை வில்லை வளைக்க ஆணையிடுகிறார்? வெற்றி தோல்வியை யார் கண்டது? பொறுத்திருந்து பார்க்கலாம். எதை பொறுப்பது? அரசருக்கு சிந்தனை பழுதுபட்டதின் விளைவா இது? சிறிய பிள்ளைக்கு பெரிய சோதனை. எந்த வில்லை எடுத்து வளைக்க மகா வீர பிரதாபசாலிகளுக்கும் சக்தி இல்லையோ, அதை பூ போன்ற மென்மையான பிள்ளை ஒருவன் வளைக்க முடியுமா? முதலிலேயே நாம் சிரிப்புக்கு இடமாக்கப்பட்டோம். இன்னும் சிரிப்பதற்கு இடம் தருகிறாரே மன்னவர். மகளே, மணமாலை சூட்டப்போ. போய் வா மகளே, போ. பரசுராமர் அதோ பாயும் புலி போல் வருகிறார். இப்போது இங்கே ஏன் வந்தார்? அதுதான் புரியவில்லை, அச்சமாக இருக்கிறது. அஞ்சாதீர்கள், அவர் தேவேந்திரனுக்கு வாக்களித்திருக்கிறார். இனி எப்பொழுதும் சத்திரிகள் மீது அஸ்திரம் தொடுப்பதில்லை என்று. சரி, அவருக்கு வணக்கம் சொல்லுவோம், இல்லையில் ஏதாவது நிகழும். ஆமாம். நான் உக்ரசேனனின் மைந்தன் சித்திரசேனன். பரசுராமருக்கு பணிவான வணக்கங்கள். நான் ராஜா உதயன், தாம் என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் மன்னன் தேவதத்தன் மைந்தன் சோமதத்தன். உங்கள் பொன்னான திருவடிக்கு பல கோடி வணக்கம். நான் ஹரஸ்வரோமாவின் மைந்தன் ஜனகன். பரசுராமரின் திருவடிகளுக்கு பல கோடி வணக்கங்கள். இவள்தான் எனது மகள் சீதை. தம்முடைய ஆசைகளை யாசிக்கிறாள். சௌபாக்கியவதியாக வாழ்க. பிரபு, மிதிலாபுரியே தங்களை வரவேற்கிறது. சரி, வாழட்டும். எனது வணக்கங்கள் பரசுராமரே. தமக்கும் என் வணக்கம் பிரம்ம ரிஷி. ராமா, இங்கு வா. பகவான் பரசுராமரின் திருவிடுகளை வணங்கு.
அறிமுகம் செய்யவில்லையே இருவரையும்? தம்மை அனைவரும் பகவான் என்கிறார்கள். எந்த பகவானும் தன்னுடைய பக்தர்களை புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு கருத்தில் தம்மை எனது கண்கள் வணங்கின. அறிமுகம் அவசியமில்லை என்ற நினைப்பில். இவர்கள் அயோத்தியின் அரசர் தசரதின் மைந்தர்கள், ராமலட்சுமணர்கள். தாம் மங்களகரமான ஒரு நேரத்திலே வந்து பெருமைப்படுத்தினீர்கள். வாருங்கள், ஆசனத்தை அலங்கரியுங்கள். இந்த மரியாதையும் வரவேற்புரையும் எனது கோபத்தை தணித்து விடாது மன்னவா. நான் மகேந்திர மலையில் தவத்தில் இருந்த நேரத்தில் சிவதனுசு உடைகின்ற கூடியதொரு ஓசைதனை கேட்டேன். இப்போதே எனக்கு சொல், யாம் ஆராதிக்கும் பகவான் சிவனுடைய தனுசை உடைத்த அந்த கொடியவன் யார் என்று உடனே சொல். மௌனமாக இருக்கிறாயே மூடனே, பதில் பதில் என்ன? யாருடைய மரணம் என்னை இங்கே அழைத்தது? சீக்கிரம் சொல். இல்லாவிட்டால் நீ ஆளுகின்ற ராஜ்யத்தை புயலாக எழுந்து அழிப்பேன். ஆம், அது இல்லாமல் ஒழிப்பேன். நீ இருந்ததை கதையாக்குவேன், பொய்யாக்குவேன். பிரபு, சிவதனுசை உடைக்கின்ற சாதனையை தயாநிதியான தம்முடைய தாசன்தான் செய்யத்தக்கவன். அவனுக்குரிய தண்டனையை ராமன் ஏற்கிறான். சேவகம் செய்பவன் தான் தாசனாவான். பகைவனாய் கருதினால் நானும் பகைமை காட்டி அவனை தண்டித்தே தீருவேன். எவன் இந்த சிவதனுசை உடைத்தானோ அவன் கார்த்த வீர்யார்ஜுனனை போல் எனக்கு பரம வைரி. எச்சரிக்கை! ஜனகரே, விஸ்வாமித்திரரே, இங்கே அமர்ந்திருக்கும் அரசர்களே, இன்னும் இந்த அவையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்களே, உங்களை எல்லாம் எச்சரிக்கிறேன். எங்கே என் பகைவன் ஒளிந்திருக்கிறான், ஒளிக்கப்பட்டிருக்கிறான், என் எதிரே நிறுத்துங்கள். இல்லையேல் அந்த சிவ துரோகிக்கு மரண தண்டனை தருவேன். ஞாபகம் இருக்கட்டும், மௌனமாயிருந்தால் எனது பரசு இனிமேல் சும்மா இராது. இந்த வில்லை உடைத்ததற்காக அது பற்றி இத்தனை சூடான உரையாடல் முறைதானா? எங்கள் இளமை பருவத்திலே எத்தனையோ வில்லை உடைத்திருக்கிறோம். உடைத்த சமயத்தில் உங்களை கண்டதில்லையே. அறியாத சிறுவனே, நீ கொஞ்சம் அடக்கமாக பேசு. பிரபஞ்சமே தலைவணங்கும் பரமேஸ்வரன் வில்லை பிள்ளைகள் விளையாடுகிற வில்லுடன் ஒப்பிட்டு பேசுகிறாயா? இது வெறும் ஒரு வில்லல்ல. இதனால் தான் சங்கரர் திரிபுரங்களையும் அழித்தார். பிராமண முனிவரே, தாம் வில்லுக்கும் வித்தியாசங்களை காணலாம். யாம் சத்திரியர்கள். வில் வளைத்து விளையாடுவது எமது நித்திய கடமைதான். எமக்கு எந்த வில்லுமே ஒரே மாதிரிதான். எதிர்த்து பேச எல்லை உண்டு. உயிர் மேல் உனக்கு ஆசை இல்லை போல் தெரிகிறது. உயிர் மேல் ஆசை இருந்தால் என்ன? பெரியவரே, தமக்கு இந்த புராதன இற்றுப்போன வில்லின் மேல் பற்று போகவில்லை என்று தெரிகிறது. அது உடைந்ததற்காக பச்சை குழந்தை போல் புலம்புகிறீர்கள். ரகுவரன் இதை கையில் எடுத்தார், அடுத்த கணம் உடைத்தார். அதை செய்ததில் அவர் குற்றமில்லையே. தாம் கோபத்தை கைவிடுங்கள் முனிவரே. மிரட்டுவது அழகல்ல, ஆண்மை அல்ல. சின்னம் சிறியவனை அற்பத்தனமாக எடை போட்டு அழிவை தேடுகிறாய். பாவம், நீ சிறு பிள்ளை என்பதால் அன்பு காட்டி அடக்காமல் விட்டேன். உம்மை ஒரு அந்தன பெரியவர் என்பதற்காக மதித்து இப்போது ஒன்றும் செய்யாமல் விடுகிறேன். எமது குலாச்சாரம் பிராமணர்களை கொல்ல இடம் தராது. அவர்களை காக்கத்தான் நாங்கள். நிறுத்தடா, நிறுத்து, நிலை மறந்த பிள்ளாய். நீ என்னை சாதாரண வேதம் படித்த ஒரு பிராமணனாகத்தான் மதிப்பீடு செய்கிறாய். உனக்கு தெரியாதடா, நான் தான் உங்களுடைய சத்திரிய குலத்தை அழிக்க தாவி எழும் புயலாக சீறி வந்த பரசுராமன் என்பது. நான் எத்தனையோ முறை இந்த பூமியில் ஆட்சி புரிந்த சத்திரியர்களை பலியிட்டிருக்கிறேன். சத்திரிய மன்னர்களை அழித்து அதம் செய்து இந்த பாருலகை பன்முறை பார்ப்பனருக்கு தானம் செய்திருக்கிறேன். இதே பரசுவினால் கார்த்த வீரியார்ஜுனனின் கணக்கை தீர்த்திருக்கிறேன். இந்த பரசுவை மறுபடியும் சத்திரிய ரத்தத்தை ருசி பார்க்க தூண்டாதே. ஆத்திரப்படுத்து உன் ரத்தத்தினால் என் பரசு பசியடங்க செய்து விடாதே. தாம் பேசி பேசி அச்சுறுத்துகிறீர்கள். ஆண்மையற்ற சின்னஞ்சிறு பாலகனாகவே இன்னும் என்னை மதிப்பிட்டு மிரட்டி விரட்டிவிட எண்ணுகிறீர்கள். பிராமண வீரரே, வீரம் என்னும் எஞ்சியிருந்தால் வீரத்தை பேசாதீர்கள். பரசுவிலே காட்டுங்கள். அச்சம் உங்களை இன்று ஆட்டி வைக்கிறது. மோதுவதற்கு நீங்கள் பயந்து வாதமிட்டு சாதிக்க மிக பெரும் வார்த்தைகளை தேடுகிறீர்கள். விஸ்வாமித்திரரே, நீங்கள் இந்த பிள்ளையின் உயிரை காக்க நினைத்தால்
உடனே என் பார்வையிலிருந்து போகச் சொல்லுங்கள். தாம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் பிரபு, பார்வைக்கு தெரிய மாட்டேன். விஸ்வாமித்திரரே, இவனுக்கு என் கோபத்தின் விளைவுகளை எடுத்துச் சொல்லும். தாமே தம்முடைய சாதனைகளை சரித்திரமாக சொன்னீர்களே, அதை எங்கள் குருதேவரும் திரும்ப சொல்ல வேண்டுமா? தற்பெருமையை தனிப்பெருமையாக்குவது தங்களுக்கு தகுமா? தவமுனிவருக்கு பொருந்துமா? கேளுங்கள். தாம் ஒரு கோழைத்தனமான சத்திரியகுமாரனின் குற்றத்துக்காக கோபம் கொண்டு குற்றம் செய்யாத எண்ணற்ற சத்திரியர்களை கொலை செய்தீர்கள். தந்தையின் ஆணையை எப்படி முடித்தீர்கள்? ஈன்ற தாய் என்றும் பாராமல் அவள் தலையை இந்த பரசுவினால் துண்டித்துத்தானே? சொல்லுங்கள், தங்களுடைய சாதனையில் வெறி இருந்ததா, வீரம் இருந்ததா? போதும், வரம்பு மீறுகிறாய். இனிமேல் என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள். எந்த பிள்ளைக்கு மரணவாசல் திறந்து விட்டது. என்ன ஆச்சரியம், என் பரசு இன்னும் செயல்படாமல் இருக்கிறதே. சிறுவன் இன்னும் உயிரோடு நிற்கிறானே. எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. என் பிரபுவுக்கு மரண தண்டனை அளிப்பேன் என்று என் முன்னே சொன்ன பிறகும் என் பானம் ஏன் பேசாமல் இருக்கிறது? லக்ஷ்மணா, பிரம்மரிஷி விஸ்வாமித்திரரே, மன்னர் தசரதரே, இந்த சபையிலே தம் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போது எங்கள் குலகுரு மதிப்புக்குரிய சதானனர் இந்த சபையை வாழ்த்தும் குருமார்களின் முன்னிலையில் திருமண பேச்சினை வைப்பார். மன்னர் ஜனகரின் நிபந்தனைக்கு இணங்க சிவதனுசை வளைத்த உடனேயே ராஜகுமாரி சீதைக்கு ஸ்ரீராமனுடன் திருமணம் முடிந்து விட்டதாக கருத வேண்டும் என்று இந்த ஆரிய பூமியிலே இரு பெரும் வம்சங்கள் இணைந்து விட்டன. இருந்தாலும் நமது உலக வழக்கங்களையெல்லாம் அனுசரித்து மன்னர் ஜனகர் உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் தமது மகள் சீதைக்கு முறைப்படி நெறிப்படி கன்னிகாதானம் செய்ய எண்ணுகிறார். அதற்காக மன்னர் ஜனகர் உமது கட்டளையை எதிர்நோக்குகிறார். இது பற்றி உங்கள் மைந்தன் ஸ்ரீ ராமனிடமும் சொன்னார். உமது தந்தையின் அனுமதி கிடைத்த பிறகே சீதையின் திருமணம் நடக்கும் என்று. தசரத மன்னா, தாங்கள் ஆணை பிறப்பித்தீர்களானால் லக்ன பத்திரிகை குறிக்க இயலும். பூஜைக்குத்தக்க சதானனரே, தமது வார்த்தைகள் எம்மை உயர்த்துகிறது. சொன்ன முறையிலே சொல்லப்பட்ட கருத்திலே சுவை, தெளிவு, உயர்வு இருந்தது. நல்ல இதயங்களை சந்திக்க செய்த மன்னர் ஜனகருக்கு மனப்பூர்வமான என் நன்றி. ஆம், என் ராமன் என் மைந்தன் மீது அளவற்ற பாசம்தான். உங்கள் மன்னர் ஜனகருக்கு சொல்ல வேண்டியதில்லை. இக்ஷ்வாகு குலத்தின் குருநாதரே மகரிஷி வசிஷ்டர் தான். எமது குருதேவரை கைகுவித்து கேட்கிறேன், இனிமேல் செய்ய வேண்டியதை சொல்ல வேண்டும். மன்னர் ஜனகரே, திருமணம் தனிப்பட்ட விஷயம் அல்ல. இது இந்த சமுதாயத்தை சார்ந்த நிகழ்ச்சி. வெறும் ஒரு ஆணும் பெண்ணும் சடங்குகளால் பிணைக்கப்படுவது மட்டும் திருமணம் ஆகாது. ஏனெனில் அந்த இருவருடன் சேர்ந்து அவருடைய சமுதாயம், அவர்களின் குலம், அவர்களின் தர்மம் இணைந்திருக்கிறது. திருமணத்தின் அர்த்தமே இரண்டு குலங்களும் கடைபிடித்து வந்த ஆச்சாரம், அனுஷ்டானம், நடைமுறைகள், நற்பண்புகளின் சங்கமம். அதனால் அரசர் உம்மிடம் உமது மகளை கையேந்தி கேட்பதற்கு முன் மிக மிக அவசியமானது எமது மன்னர் தசரதருடைய குலப்பரம்பரை பற்றிய அறிமுகம். உமக்கு உறுதி கூறுகிறேன், ராஜகுமாரன் ராமன் உமது மகளுக்கு எல்லா விதத்திலுமே ஏற்றவன். மன்னர் திலீபனின் மைந்தர் பகீரதன் தேவலோகத்திலிருந்தே கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து இந்த ஆரிய பூமிக்கு பேருதவி செய்தார். அது யுக யுகங்களுக்கும் அந்த அமரரின் புகழ் சொல்லும். பிறகு அந்த குலத்தில் ரகு வந்தார். அவருடைய பெயரால் தான் இதை ரகுகுலம் என்கிறார்கள். அதன் பின் பக்த சிரோமணி அம்பரீஷன், அவருக்கு பின் அவருடைய வழிவந்த மன்னன் அஜராஜன். மன்னர் அஜனுடைய மைந்தனாக மன்னர் தசரதன் பிறந்தார். அத்தனை கீர்த்திமிக்க குலத்தில் வந்த அரசகுமாரர்கள் ராமலட்சுமணனுக்காக அரசர் உமது இரு புத்திரிகள் சீதை, ஊர்மலையை தானம் கேட்கிறார். முனிவரே, தமது உயர்வான மதிப்பீடுகளை பெற்றதே பெருமை. நான் மிக பணிவுடன் எனது மகள் சீதை ஸ்ரீராமனுக்கும்
என்னுடைய இளைய மகள் ஊர்மிளையை தங்கள் இளைய குமாரன் லட்சுமணனுக்கும் குலம் காக்கும் இல்லாளாக சமர்ப்பணம் செய்கிறேன். மன்னா தசரதா, விதேகராஜன் ஜனகரின் கல்யாண சம்பந்தமுள்ள அறிவிப்பு பூரண வடிவம் இன்னும் பெறவில்லை. மகரிஷி வசிஷ்டர் அனுமதி தந்தால் எனது விருப்பம் என்னவென்று நான் சொல்ல முடியும். அதை சொல்லுங்கள் மகரிஷி. ராமனும் லட்சுமணனும் திருமணம் புரிந்து கொண்டு அயோத்திக்கு செல்கையில் உங்கள் பரதனும் சத்ருக்கணனும் பிரம்மச்சாரியாக இருந்தால் இது உகந்ததல்ல. மன்னர் ஜனகரின் இளைய தம்பி சாங்காசிபுரி மன்னர் குசத்வஜனுக்கு 2 கன்னியர்கள், மாண்டவி, சுருதகீர்த்தி. நாம் இந்த 2 கன்னியர்களையும் இளையவன் பரதனுக்கும் சத்ருக்கணனுக்கும் இல்லத்தரசிகளாக்கி விடுவோம். இந்த பெரும் கருணையை எந்த வார்த்தைகளால் உயர்த்தி சொல்வது? முனிவரே, தமது இந்த அறிவிப்பினால் எங்கள் நிமி வம்சமே நிமிர்ந்து நிற்கிறது. குசத்வஜன் அவருடைய மகள் மாண்டவியை குமாரன் பரதனுக்கும், அவருடைய இளைய மகள் சுருதகீர்த்தியை குமாரன் சத்ருகணனுக்கும் கன்னிகாதானம் செய்வார். பிறகு இந்த சுபகாரியத்தில் தாமதமேன்? சதானனரே, 4 ராஜகுமாரர்களும் ஒரே நாளில் மணமகனாகட்டும். உங்கள் 4 கன்னியருக்கும் கன்னியாதானம் ஒரே நாளில் நிகழட்டும். அப்படி முகூர்த்தம் பாருங்கள். 2 நாட்களுக்கு பிறகு புத்திர பல்குனி நட்சத்திரம். அந்த நன்னாளில் 4 திருமணங்களையும் நடத்த நல்ல முகூர்த்தம் இருக்கிறது. அயோத்தி மன்னா தசரதா, உனது 4 மைந்தர்களின் நன்மைக்காக அவர்களை கோதானம் செய்ய சொல். நாந்தி மோட்ச சாந்திகளை முடித்து அதன் பிறகு திருமண காரியங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் கட்டளை குருதேவா. நல்ல செய்தி, நலமான செய்தி. மாண்டவி, ஊர்மிளா, சுருதகீர்த்தி, கேளுங்கள் கேளுங்கள். அடி எல்லோரும் வந்து கேளுங்கள். என்ன சொல்லுங்க? என்ன விஷயம்? இனிமையான செய்தி, எதிர்பார்க்கும் செய்தி. நான் சொல்ல போகும் செய்தி என்னவென்றால், இந்த ஜனகபுரியும் சங்காசய நகரும் ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் உலக புகழ் பெற போகிறது. இன்று ராமச்சந்திரன் எடுத்தார், வில்லை வளைத்தார், சீதாதேவியை அடைந்தார். இன்று நம்முடைய மாண்டவி பரதனுக்கு ஜெய், ஊர்மிளா லட்சுமணனுக்கு ஜெய், சுருதகீர்த்தி சத்ருக்கணனுக்கு ஜெய். என்னடி இன்னும் புரியவில்லையா அக்கா? மகாராஜா ஜனகரும் மகாராஜா தசரதரும் கலந்து பேசி 4 சகோதரருக்கும் 4 சகோதரிகளை ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆமா, ஒரே நாளில் திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள். வணக்கம் மகாராணி. மகாராணி, தினமும் போல் இன்றும் மன்னர் அவர்களுடைய நலம் சொல்லும் செய்தியுடன் மிதிலையிலிருந்து தூதர் வந்திருக்கிறார். இன்று மன்னர் பிரான் தங்களுக்காக விசேஷ செய்தியொன்றும் அனுப்பியிருக்கிறார் மகாராணி. விசேஷமான செய்தி? ஆம் மகாராணி. பரதனுக்கு திருமணமா? தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் மகாராணி? ராஜகுமாரன் பரதனுக்கு திருமணமா? மன்னர் அவர்கள் 4 மைந்தர்களுக்கும் திருமணம் நிச்சயித்திருக்கிறார். அடேடே, எங்கே புறப்பட்டு விட்டாய்? அதுவும் இந்த பாதி அலங்காரத்துடன். உனக்காக மலர் கொண்டு வந்திருக்கிறேன். இருக்கட்டும் மந்தரா, எனக்கு இப்போது அலங்காரம் செய்து கொள்வதற்கெல்லாம் நேரமே. இது உன் பிள்ளை பிராயத்து கதைதானே? அந்த காலத்திலேயே நீ பாதி அலங்காரத்தில் போவாய். இப்போது ராணியா இருந்தும் கூட பழைய மாதிரியாகத்தான் இருக்கிறாய். பழைய மாதிரியா? அட அப்படியா? அடி மந்தரா, எனக்கு விரைவில் மாமியாராக போகும் யோகம். மகாராஜா பரதன், லக்ஷ்மணன், சத்ருகணனுக்கு திருமணம் நிச்சயித்திருக்கிறார். பரதனுக்கு திருமணமா? இந்த சுப செய்தியை சொல்ல மகாராணி கோசலியிடம் செல்கிறேன். சேடிகளே, சேடிகளே, கேட்டீர்களா? சேதி தெரியுமா? திருமணமாம், பரதனுக்கு திருமணமாம். என் பரதனுக்கு. அக்கா,
அக்கா, ஜனகபுரியிலிருந்து மன்னர் செய்தி அனுப்பியிருக்கிறார். ஜனகபுரியில் இருந்தா அவர் நலமோடு இருக்கிறாரா? நலமோடு இருக்கிறார். அக்கா, இதை படியுங்களேன். நீ படித்திருப்பாயே, எதை பற்றி என்று சொல். சரி, சொல்கிறேன். நீங்கள் கேட்டால் துள்ளி குதிப்பீர்கள். மகாராஜா ராமனோடு லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனனுக்கு திருமணம் நிச்சயித்திருக்கிறார். என்ன என்ன நிஜம்தானா? மன்னர் 4 மைந்தர்களின் திருமணத்தை ஒன்றாக நிச்சயித்திருக்கிறாரா? இதை எனக்கு கைகேயிதான் சொன்னாள். மன்னரின் செய்தியை நான் இன்னும் முழுதும் கேட்கவில்லை. எங்கே, யாருடன், யார் மகள் என்று கூட எனக்கு தெரியாது. யாருக்கு யாரை நிச்சயித்திருக்கிறார்? லக்ஷ்மணனை மணப்பவள் மகாராஜா ஜனகரின் இளைய மகளான ஊர்மிளாதான். பரதன் சத்ருகனனுக்கு மகாராஜா குசத்வஜரின் செல்விகள் மாண்டவி, சுதகீர்த்தி. ஏன் இப்படி உட்கார்ந்து விட்டீர்கள்? செல்லுங்கள், ராஜ மாளிகையில் தீபம் ஏற்றுங்கள். நாடெங்கும் செய்தி பரவட்டும். அமைச்சர்களிடம் சொல்லுங்கள், அனைவரின் இல்லங்களுக்கும் இனிப்பு வழங்க வேண்டும் என்று. நான் அந்தண பெரியோர்களை அழைக்கிறேன். நீங்கள் இருவரும் கோதானம் செய்ய வேண்டும். எழுந்திருங்கள், இருவரும் சென்று குல வழக்கப்படி ஏற்பாடு செய்யுங்கள். சீக்கிரம் எண்ணெய் ஊற்றுங்கள், இன்னும் ஊற்றுங்கள். வா, நீயும் நீயும். அடே, என்ன செய்கிறாய் மந்தரா? இன்று உன் மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதே, மாளிகையெல்லாம் தீபாலங்காரம் செய்ய வேண்டிய நீ என்னை கேட்கிறாய் என்னவென்று? எவ்வளவு பொறுப்பு! பிராமணர்களுக்கு அனுப்ப வேண்டும் அழைப்பு, மக்களுக்கு வீடுதோறும் வழங்க வேண்டும் இனிப்பு. கோதானங்கள் என்ன, சொன்னதானங்கள் என்ன? இஷ்டம் போல் நடக்கிறது. அக்கா எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். அக்கா? மகாராணி கௌசல்யா? அக்கா, உன் அக்காள் இதையெல்லாம் ஏன் செய்கிறாள்? தன் ராமனுக்காக செய்கிறாள். பரதனுக்கு செய்வது போல் ஒரு கண் துடைப்பு. பரதன் உன் வயிற்றில் பிறந்தவன். பரதனுக்காக உரியதை செய்ய வேண்டியவள் தாய் என்ற முறையில் நீதான். மந்தரே, உன் குறுகிய புத்தி உன்னை விட்டு போகவே இல்லை. அக்கா என்னிலும் அதிகமாக நேசிக்கிறார்கள் என் பரதனை. நேசிப்பாள். பரதனை பெற்ற தாய் அவள் இல்லையே. பெற்ற தாய் என்ற முறையில் நீதான் செய்ய வேண்டும். நீ சொல்வது போல் அக்காவும் சொன்னார்கள். அப்படி வா. இனி முதல் வேலையாக உன் தகப்பனார் மகாராஜா அசோபதிக்கு செய்தி அனுப்பு. தாமதிக்காதே. செய்தியை பார்த்தவுடன் தந்தையின் கேக்கைய நாடே தீப ஒளியால் ஜொலிக்கப் போகிறது. பரதனை மற்ற ராஜகுமாரர்கள் போய் நினைத்தாயா? அவன் கேக்கயத்தின் கண்ணின் மணி அல்லவா? புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. இந்த செய்தியை கேட்டவுடனே உன் அன்பு தந்தை, உன் சகோதரன் இங்கு அனுப்புவார். நிச்சயமாக மகிழ்ச்சியின் எல்லைக்கே போய்விடுவார் என் தந்தை. गणानान्त्वा गणपति हवामहे प्रियानान्त्वा प्रियपति हवामहे निधीनान्त्वा निधिपति हवामहे अहम जानि गर्भधम् त्वमजासि गर्भधम्